ஆண்டவர் இப்போ வாக்கு கொடுக்கிறாரு, நீ எந்த இடத்துல இருந்தாலும் அங்க இருக்கிற முட்செடியை நீ உற்று கவனித்து பாய். அந்த முட்செடி எரிந்து கொண்டிருந்தாலும் அது வேகவே இல்லை. ஏன்னா இந்த இடமானாலும் உன்னை உயர்த்துகிறதற்கு கர்த்தர் வல்லவர். சிஸ்டர், நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தரால உங்களை உயர்த்த முடியும். பிரதர், நீங்க இருக்கிற அந்த இடத்திலிருந்து கர்த்தருக்கு உங்களை உயர்த்த முடியும். ஆண்டவருக்கு வேற இடத்துல தான் உங்களை வச்சு உயர்த்தணும்னு கிடையாது. இதே ஜனங்களுக்கு முன்பாக, அதே ஜனங்களுக்கு முன்பாக, அதே இடத்துல உங்க தலையை உயர்த்தணும்னு நினைச்சா அதை ஒருவராலும் தடுக்க முடியாது. அந்த இடத்துல தேவையான ஆசீர்வாதம் கடந்து வரும். அந்த இடத்துல உங்களுக்கான வழிகள் திறக்கும். அதே இடத்துல உங்கள் தலையை நிமிர பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவர். அந்த இடத்துல ஆண்டவர் எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும், எத்தனை சூழ்நிலைகள் விரோதமா இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருப்பாரே. ஆனால் கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான். கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்துவதற்கு இடம் ஒரு பொருட்டு அல்ல. இடம் ஒரு பொருட்டு அல்ல. ஒன்றும் இல்லாத இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். ஆமென்.